ஸோ இப்போ நம்ம வந்து செமிகண்டக்டர்ஸ்னால் என்னென்னு பேசிக்காக நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு வாட்டி ஸ்லைட்ஸை மட்டும் நம்ம படித்தது வரைக்கும் நம்ம ஒரு வாட்டி கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர்ஸ் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் கண்டக்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் பேஸ்ட் ஆன் கண்டக்டிவிட்டி. அதாவது கண்டக்டிவிட்டி பேஸ் பண்ணி மெட்டல்ஸ், அதாவது கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எலிமெண்டல் அண்ட் காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ் அதுவும் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ், ஸோ அதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஐசிஸ், photovoltaic cells, LEDs, transistor, diodes. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் எனர்ஜி பேண்ட்ஸ். அதாவது எனர்ஜி பேண்ட் கான்செப்ட், எனர்ஜி பேண்ட் தியரி வந்து என்னதுன்றது கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் எனர்ஜி பேண்ட்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல வந்து ஆட்டம்ஸில், இன் கேஸ் ஆஃப் பியூர் ஆட்டம்ஸ், in pure atoms, energy levels வந்து இப்படி இருக்கும். 1s, 2s, 2p, 3s இந்த மாதிரி தானே இருக்கும். அதாவது லைக் ஒரு ஐசோலேட்டட் ஆட்டம்ல எனர்ஜி லெவல்ஸ் வந்து இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னா, கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p2. அதாவது s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான், ஃபர்ஸ்ட் s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ், செகண்ட் s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் செகண்ட் p ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ இதுதான் வந்து கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது வந்து ஃபார் ஒன் ஐசோலேட்டட் ஆட்டம். அதாவது இந்த கார்பன் ஆட்டமுக்கு பக்கத்தில் வேற எந்த ஆட்டமும் இல்லை, அதுதான் வந்து ஐசோலேட்டட் மீனிங். அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒன் ஆட்டம். ஸோ ஜஸ்ட் ஒன் ஆட்டமுக்கு வந்து நம்ம வந்து எனர்ஜி லெவல்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதுறோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி எழுதுறோம். ஸோ ஆனால் இன்கேஸ் மல்டிபிள் ஆட்டம்ஸ் இருக்கும்போது மல்டிபிள் ஆட்டம்ஸ் வந்து எங்கே இருக்கும்? சாலிட்ஸ் தானே. சாலிட்ஸ் வந்து நிறைய காம்பினேஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் சாலிட்ஸ். சாலிட்ஸ்ல வந்து மல்டிபிள் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இது ஒரு ஆட்டம் அண்ட் இதுதான் வந்து பேலன்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஆட்டம் இருக்கும், அதுக்கு தான் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அண்ட் இது ஒரு ஆட்டம், இது அவுட்டர் மோஸ்ட். இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து ஆக்சுவலி ஆட்டம்குள்ளே தான் இருக்குது, ஜஸ்ட் ரெப்ரஸன்டேஷனுக்காக இந்த மாதிரி வரைகிறேன். அண்ட் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாலிட்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் வந்து ஆட்டம்ஸோட பேலன்ஸ் ஆர்பிட்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகும். அதாவது இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்குல்ல, அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து நிறைய ஓவர்லேப் இருந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஓவர்லேப் இருக்கும். இது வந்து லைக் மல்டிபிள் ஆட்டம்ஸ் கேஸில். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல. ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானும் வந்து ஒவ்வொரு டிஸ்டிங்க் பொசிஷன் இருக்கும். இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்கும், இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்கலாம், அண்ட் இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானோட பொசிஷன் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கும். அண்ட் சின்ஸ் இந்த ஓவர்லேப்பிங் இருக்கிறதுனால அண்ட் பொசிஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஒவ்வொரு எலக்ட்ரானோட எனர்ஜியே வந்து வேறையாக இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரானுக்கு மேபி எனர்ஜி வந்து 5 எலக்ட்ரான் வோல்ட்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரானுக்கு, இந்த எலக்ட்ரானுக்கு 5 எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரானுக்கு மேபி 6 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கலாம், இந்த எலக்ட்ரானுக்கு 7 இருக்கலாம், இந்த எலக்ட்ரானுக்கு 10 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கலாம். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கும். ஸோ எலக்ட்ரானோட எனர்ஜிஸ் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கும். அதாவது ஒரு லோவர் லிமிட்லேருந்து ஒரு அப்பர் லிமிட் வரைக்கும் இந்த ரேஞ்சில் த்ரூ அவுட்டாக வந்து நம்ம எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜிஸை வந்து நம்ம வந்து 2 பேண்ட்ஸாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த 2 பேண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்ட். ஸோ வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட். ஸோ வேலன்ஸ் பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த பேண்ட் தட் இன்க்ளூட்ஸ் த எனர்ஜி ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரானோட எனர்ஜிஸ் வந்து வேலன்ஸ் பேண்டில் இருக்கும். ஸோ இன்க்ளூட்ஸ் energies of valence electrons.
ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி எல்லாமே வந்து இந்த வேலன்ஸ் பேண்ட் இந்த பேண்டில் வந்து ஃபாலோ ஆகும். அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் above தி வேலன்ஸ் பேண்ட். அதாவது கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து வேலன்ஸ் பேண்ட் எலக்ட்ரான்ஸோட அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து above த வேலன்ஸ் பேண்ட் அதோட மீனிங். ஸோ அதுதான் வந்து கண்டக்ஷன் பேண்ட். ஸோ அட் ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் no external energy, அதாவது நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த ஹீட்டிங் ஆர் எந்த ரைஸ் இன் டெம்பரேச்சரும் நம்ம வந்து பண்ணாமல் இருந்தோம்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் வந்து வேலன்ஸ் பேண்டில் தான் இருக்கும். ஸோ ஆல் எலக்ட்ரான்ஸ் in valence band or conduction band வந்து எம்டியா இருக்கும்னு சொல்லுவோம். conduction band empty. ஸோ ஒரு சாலிட் இருக்கு. இந்த சாலிட்ல வந்து நம்ம வந்து எந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜியும் வந்து நம்ம கொடுக்கலன்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் வந்து இந்த வேலன்ஸ் பேண்டில் தான் இருக்கும். அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேண்ட் தியரியோடைய இன்ட்ரடக்ஷன். இப்போ வந்து நம்ம எனர்ஜி டயக்ராம்ஸை பற்றி வந்து கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக வந்து மெட்டீரியல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட் வந்து வேலன்ஸ் பேண்டுக்கு மேலே இருக்கும். ஸோ கண்டக்ஷன் பேண்ட் இதுதான் நம்ம கண்டக்ஷன் பேண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நம்ம வேலன்ஸ் பேண்ட் இருக்கும். இது வந்து நம்ம வேலன்ஸ் பேண்ட். ஸோ இதுதான் வந்து எனர்ஜி ப்ரொஃபைல். இந்த சைடில் வந்து எனர்ஜிஸ், இது எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா, கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இருக்கிற கேப், இந்த கேப் தான் வந்து எனர்ஜி கேப். இதை வந்து நம்ம பேண்ட் கேப்னு சொல்லுவோம். பேண்ட் கேப். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜியும் கொடுக்காத போது எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கற்றுக்கிட்ட 3 மெட்டீரியல்ஸ், அதாவது கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ்க்கு இந்த எனர்ஜி டயக்ராம்ஸ் வந்து நம்ம வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டக்டர்ஸ்க்கு வரையலாம். ஸோ கண்டக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் தான் இருக்குது. மெட்டாலிக் கண்டக்டர்ஸ். ஸோ இந்த மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட் வந்து இங்கே இருக்கும். இதுதான் நம்ம கண்டக்ஷன் பேண்ட். அண்ட் வேலன்ஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ஆகும். கண்டக்ஷன் பேண்ட் வந்து ஓவர்லேப் ஆகும். ஸோ வேலன்ஸ் பேண்டும் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ வேலன்ஸ் பேண்ட் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் இது வந்து வேலன்ஸ் பேண்ட். அதாவது இவ்வளோ தூரம் இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கண்டக்ஷன் பேண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரைக்கும் வேலன்ஸ் பேண்ட். ஸோ இந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்பிங் ரீஜன். கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ஓவர்லேப் ஆகும் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ். ஸோ இது வந்து ஓவர்லேப்பிங் ரீஜன். ஸோ இந்த கேஸில் வந்து 2 பேண்டுக்கும் வந்து கேப்பே இல்லை, அதாவது 2 பேண்டுமே ஓவர்லேப் ஆகுது. ஸோ எனர்ஜி கேப் வந்து 0. ஸோ எனர்ஜி கேப்பே இல்லை. ஸோ மெட்டாலிக் கண்டக்டர்ஸ்க்கு வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் எனர்ஜி கேப்பே வந்து இல்லை. ஸோ ஏன்னா ரெண்டுமே ஓவர்லேப் ஆகுது. ஸோ மெட்டாலிக் கண்டக்டர்ஸ்க்கு எனர்ஜி டயக்ராம் அப்படி தான் இருக்கும். அண்ட் இது வந்து எனர்ஜி.
ஈன்னு போட்டுக்கிறேன். ஈனா எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ சின்ஸ் எனர்ஜி பேண்ட்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்ட் சின்ஸ் வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ஓவர்லாப் ஆகிறதுனால வேலன்ஸ் பேண்டில் தானே நமக்கு எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்குது. ஸோ சின்ஸ் இங்கே எனர்ஜி கேப்பே இல்லை, அதாவது எனர்ஜி டிஃப்ரென்ஸே இல்லாததுனால எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக வந்து கண்டக்ஷன் பேண்டுக்குள்ளே போக முடியும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக வந்து மேலே ஜம்ப் ஆகிடும் கண்டக்ஷன் பேண்டுக்கு. ஸோ மெட்டலிக் கண்டக்டர்ஸில் சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்சுலேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ insulators ஸோ இன்சுலேட்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கண்டக்ஷன் பேண்ட் வரையலாம். ஸோ கண்டக்ஷன் பேண்ட் இங்கே இருக்கும். நம்ம வேலன்ஸ் பேண்ட் இங்கே இருக்கும். அண்ட் இதுதான் நம்ம எனர்ஜி ஆக்சிஸ், இதுதான் கண்டக்ஷன் பேண்ட், இதுதான் வேலன்ஸ் பேண்ட். ஸோ இன்சுலேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி கேப் இருக்குல்ல, ஓகே இந்த எனர்ஜி கேப். ஸோ இன்சுலேட்டர்ஸில் வந்து இந்த எனர்ஜி கேப் வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட்ஸோட அதிகமாக இருக்கும். இது வந்து எனர்ஜி கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு அவ்வளோ ஈஸியாக அதால் போக முடியாது. ஸோ கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு ரெசிஸ்டிவிட்டி ஹையாக இருக்கும். ஸோ இன்சுலேட்டர்ஸ்க்கு வந்து இதுதான் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து செமிகண்டக்டர்ஸ்க்கு பார்ப்போம். செமிகண்டக்டர்ஸ் ஸோ செமிகண்டக்டர்ஸ்க்கு கண்டக்ஷன் பேண்ட் ஃபஸ்ட்டு வரையலாம். இதுதான் கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் இதுதான் நம்ம வேலன்ஸ் பேண்ட். இதுதான் நம்ம வேலன்ஸ் பேண்ட் அண்ட் இது வந்து எனர்ஜி ஆக்சிஸ். இந்த எனர்ஜி கேப் செமிகண்டக்டர்ஸ்க்கு கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இருக்கிற எனர்ஜி கேப் வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட்ஸோட கம்மியாக இருக்கும். ஸோ அட் ரூம் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்ட் மாதிரி தான் இருக்கும், இன்சுலேட்டர்ஸ் மாதிரி தான். பட் நீங்கள் எக்ஸ்டர்னலாக எனர்ஜி சப்ளை பண்ணும்போது எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஒரு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் வந்து பேண்ட் தியரி பேஸ் பண்ணி இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் அண்ட் மெட்டலிக் கண்டக்டர்ஸ்க்குள்ள கிளாசிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த சிலிக்கன் எலிமெண்ட் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ சிலிக்கன் வந்து கார்பன் ஃபேமிலியில் வர ஒரு எலிமெண்ட். ஸோ கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம் இது முன்னாடி படிச்சிருக்கீங்க. ஸோ சிலிக்கனோட அட்டாமிக் நம்பர் வந்து 14 அண்ட் சிலிக்கனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம எழுதலாம். சின்ஸ் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால 1s2 2s2 2p6 இது வரைக்கும் எவ்வளோ வந்து 2 2 4 6 10 இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p2. ஓகேவா? ஸோ தேர்ட் ஷெல் தான் நம்ம வந்து அவுட்டர் ஷெல். ஸோ அவுட்டர் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ், p ஆர்பிட்டல்லையும் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து 2 + 2 நமக்கு வந்து 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் or valence shell has 4 electrons. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கன் ஆட்டம், 1 atom of silicon, ஒரு சிலிக்கன் ஆட்டமுக்கு 4 எலக்ட்ரான் வேலன்ஸ் ஷெல் இருக்கு. இப்போ இதே வந்து கேபிட்டல் N ஆட்டம்ஸ் எடுத்துக்கோங்க, கேபிட்டல் N ஆட்டம்ஸ் ஆஃப் சிலிக்கன். ஸோ கேபிட்டல் N ஆட்டம்ஸ் இருக்கும்போது 4 into capital N number of electrons in valence shells, or இவ்வளோ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல நமக்கு 4n வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒரு கேபிட்டல் N ஆட்டம்ஸ் ஆஃப் சிலிக்கன் எடுத்தீங்கன்னா 4 கேபிட்டல் N வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து சாலிட்ஸில் இருக்கிற கேஸ். ஸோ சாலிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் கிடையாது, நிறைய மல்டிபிள் ஆட்டம்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் வந்து நம்ம எண்ணால் டினோட் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குல்ல, இந்த எண், இது வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் in solid silicon, solid silicon crystal. ஒரு சாலிட் கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் N ஆட்டம்ஸ் ஆஃப் சிலிக்கான் இருக்கும். அந்த கேபிட்டல் N ஆட்டம்ஸ் ஆஃப் சிலிக்கானில் 4n வேலன்ஷியல் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் வேலன்ஷியல் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் தட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல, இன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான்ஸ் தான் நம்மளால அகாமடேட் பண்ண முடியும். இது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல. வேலன்ஸ் ஷெல்ல வந்து 8 எலக்ட்ரான் தான் நம்மளால அகாமடேட் பண்ண முடியும். அண்ட் 8 எலக்ட்ரான் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எனர்ஜி ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்க்கு வந்து எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் சாலிட்ஸ்க்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து 8n எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கும். 8n எனர்ஜி ஸ்டேட்ஸ். இது வந்து 1 ஆட்டம்க்கு 1 ஆட்டம். இதே n ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா 8n எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கும் வேலன்ஸ் ஷெல்ல. ஏன்னா ஒரு ஆட்டம்ல வந்து மேக்ஸிமம் நம்மளால 8 எலக்ட்ரான் தான் அகாமடேட் பண்ண முடியும். அண்ட் நம்ம பேண்ட் தியரி படி முன்னாடியே பார்த்துக்கணும் தட் ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் வந்து எனர்ஜி டிஃப்ரெண்டாக இருக்கும். மல்டிபிள் ஆட்டம்ஸ் ஓவர்லாப் ஆகிறதுனால ஒவ்வொரு எலக்ட்ரானோட எனர்ஜியும் வேற வேற இருக்கும். ஸோ 8 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா 8 எலக்ட்ரானோட எனர்ஜியும் வேற வேற தானே இருக்கும். ஸோ இந்த கேஸ் நமக்கு n ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 8n டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 8n எனர்ஜி ஸ்டேட்ஸை வந்து 4n எனர்ஜி ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும். 4n எனர்ஜி ஸ்டேட்ஸ் இது வந்து கண்டக்ஷன் பேண்டில் இருக்கும், அதாவது இந்த டாப் பேண்ட். இங்கே வந்து 4n எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கும், மீதி 4n எனர்ஜி ஸ்டேட்ஸ் வந்து பேலன்ஸ் பேண்டில் இருக்கும். 4n எனர்ஜி ஸ்டேட்ஸ் இன் பேலன்ஸ் பேண்ட். ஸோ இதுதான் வந்து சிலிக்கானுக்கு இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ வேலன்ஸ் பேண்டில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வேலன்ஸ் பேண்டில் தான் நமக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக எனர்ஜி கொடுக்கும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும். வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும்போது இங்கே இருக்கிற எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்டை விட்டு எக்ஸிட் ஆகுதுல்ல. சின்ஸ் எலக்ட்ரான் வந்து வெளியே போகிறதுனால இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜை வந்து நம்ம வந்து ஹோல் அப்படின்னு கூப்பிடுவோம். ஹோல். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம மெயினாக கற்றுக்கிறது வந்து என்னென்னா, ஆஃப்டர் electron leaves valence band, it creates a hole, which is equivalent to a positive charge. ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் வந்து எக்ஸிட் ஆகிறதுனால அங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிற மாதிரி இது நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அங்கே எந்த பாசிட்டிவ் சார்ஜும் இல்லை, பட் சிம்பிளிசிட்டிக்காக இதை வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக நான் டினோட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம ஹோல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்ட் மூவ் ஆகும்போது வேலன்ஸ் பேண்டு ஒரு ஹோலை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து சிலிக்கானில் இருக்கிற கேஸ். சின்ஸ் இப்போ வந்து நம்ம எனர்ஜி பேண்ட் தியரி வந்து ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுனால ஒரு வாட்டி ஸ்லைட்ஸை பார்த்துருவோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் எனர்ஜி பேண்ட்ஸ். ஸோ ஆட்டம்ஸில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனர்ஜி லெவல்ஸ் வந்து 1s 2s 2p இந்த மாதிரி தான் வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். இது வந்து ஒன் சிங்கிள் ஆட்டம். அண்ட் மல்டிபிள் ஆட்டம்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த எலக்ட்ரான் எனர்ஜி வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கும். அந்த ரேஞ்சை தான் நான் வந்து வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்டாக பிரிக்கிறோம். அது இங்கே எழுதியிருக்கீங்களா, வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி லெவல் டயக்ராம்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கண்டக்டர்ஸ்க்கு டாப் பேண்ட் கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்ட் வந்து ஓவர்லாப் ஆகும். ஸோ எனர்ஜி கேப் வந்து 0.
இது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கேப் வந்து கிரேட்டர் than 3 எலக்ட்ரான் வோல்ட்ஸ். இது வந்து இன்சுலேட்டர்ஸ்க்கு வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இருக்கிற கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்ட் மேலே போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் அதால் வந்து கண்டக்ட் பண்ண முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ்க்கு வந்து வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவில் இருக்க எனர்ஜி கேப் வந்து லெஸ் தேன் 3 எலக்ட்ரான் வோல்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஹை எனர்ஜியும் இல்லை அண்ட் ரொம்ப லோ எனர்ஜி கேப்பும் கிடையாது. ஸோ ரூம் டெம்பரேச்சர், அதாவது நம்ம எந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜியும் கொடுக்காத சுச்சுவேஷன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்டில் தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் எனர்ஜி கொடுக்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். அண்ட் வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட் வந்து ஒரு ஹோலை வந்து லீவ் பண்ணும். ஒரு ஹோலை வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் அது கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும். அண்ட் இந்த ஹோலை வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸில் கன்சிடர் சிலிகான் கிறிஸ்டல் as follows. ஸோ இதுதான் வந்து சிலிகான் கிறிஸ்டல். ஸோ இதை வந்து நான் செப்பரேட்டாக ஒயிட் போர்டில் ரீட்ரா பண்ணுறேன். ஸோ நம்ம சிலிகான் கிறிஸ்டல் இப்படி தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் இதுதான் சிலிகானுக்கு இருக்கிற கோவலன்ட் பாண்ட்ஸ். ஓகேவா? இப்போ எல்லா சிலிகானுக்கும் வந்து 4 பாண்ட்ஸ் இருக்கும். அண்ட் கோவலன்ட் பாண்டும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 1 ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டாக? இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே படிச்சது தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிலிகான் பாண்டுக்கும் 1 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஷேர்டாக. ஸோ இதுதான் வந்து சிலிக்கன் கோவலன்ட் பாண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து சிலிக்கான் கிறிஸ்டல், சிலிக்கன் சாலிட் கிறிஸ்டல்னு எழுதிக்கலாம். சாலிட் கிறிஸ்டல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சிஸ்டமோட டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண பாண்ட் ஸ்டார்ட் டு பிரேக். பேசிக்கலி இந்த சிலிக்கன் கோவலன்ட் பாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ இப்போ சப்போஸ் இங்கே ஒரு சிலிக்கன் இருக்குது அண்ட் இந்த சிலிக்கனோட பாண்டடாக இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி அதர் 3 பாண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகல, பாண்டில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, ஸோ 1 எலக்ட்ரான் இங்கேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து எர்லியராக சுச்சுவேஷன். இப்போது இந்த பாண்ட் பிரேக் ஆகல, இந்த எலக்ட்ரான் வந்து இந்த பாண்ட் விட்டு வெளியே வந்துடும். ஸோ எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்கும் அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு வேகன்சி, அதாவது எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹோல். இந்த எலக்ட்ரான் வந்து பாண்ட் விட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் கூப்பிட்டுக்கிறோம். ஃப்ரீ எலக்ட்ரான். ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த பாண்ட்லேயே இல்லை இப்போ. ஸோ இந்த சிலிக்கன் கிறிஸ்டலில் இந்த எலக்ட்ரான் எங்கே வேணால் மூவ் ஆகும். ஸோ ஃப்ரீ டு மூவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரான் ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு ஹோலும் ஜென்ரேட் ஆகுது. ஒரு ஹோல். ஸோ இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸில் மெயின் பாயிண்ட் என்னென்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் is equal to number of holes. அதாவது தெர்மல் எஃபெக்ட்ஸ்னால, அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம ஒரு ஹோல் கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ இப்போ 10 ஃப்ரீ எலக்ட்ரான் வேணும்னா 10 ஹோல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸில் மெயின் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா?
அண்ட் நீங்கள் சைடில் நீங்கள் எழுதிக்கலாம். NE வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், NH வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ஸோ இந்த NE is equal to NH இருக்குல்ல, இது ரெண்டுமே is equal to NI. NI வந்து ஒரு நியூ குவான்டிட்டி அண்ட் NIயை வந்து நம்ம என்னன்னு கூப்பிட்றோம்னா இன்ட்ரின்சிக் சார்ஜ் கேரியர் கான்சன்ட்ரேஷன். இது ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தான். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். இந்த இடத்துல சார்ஜ் கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் தானே. ஸோ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து NI. ஸோ இன்ட்ரின்சிக் சார்ஜ் கேரியர் கான்சன்ட்ரேஷன் வந்து ஜஸ்ட்டு இந்த NE ஆர் NHோட நேம். ஸோ இதுதான் மெயின் அந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸில் இதுதான் மெயின். NE அண்ட் NH வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து கண்டக்ஷன் இருக்குல்ல, கண்டக்ஷன் due to both electrons and holes. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுறோன்னா, இந்த சிஸ்டமில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுறோன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகும் அண்ட் இந்த ஹோல்ஸும் மூவ் ஆகும். ஏன்னா ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் தானே, ஆர் ஈக்குவல் டு பாசிட்டிவ் சார்ஜஸ் தானே முன்னாடி படிச்சிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது ஹோல்ஸும் மூவ் ஆகும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுனால ஒரு கரண்ட் ஜென்ரேட் ஆகும் அண்ட் ஹோல்ஸ் மூவ் ஆகிறதுனாலும் ஒரு கரண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ ரெண்டு கரண்ட் இருக்கும் இந்த கேஸில். ஸோ அதை வந்து இங்கே நம்ம எழுதிக்கலாம். Conduction due to both electrons and holes. So current due to electron flow. இந்த கரண்ட்டை வந்து நம்ம வந்து IE அப்படின்னு கூப்பிடலாம். IEனா current due to electrons. அதே மாதிரி current due to hole movement. இது வந்து IH அப்படின்னு கூப்பிடுவோம். இந்த கேஸில் வந்து ஜஸ்ட்டு ஒரு பாண்ட் தான் காமிச்சிருக்கேன். பட் ஒரு சாலிட் கிறிஸ்டலில் நிறைய பாண்ட்ஸ் வந்து பிரேக் ஆகும். ஸோ நிறையா ஹோல்ஸ் இருக்கும், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் மூவ் ஆகும்போது கரண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுனால ஜென்ரேட் ஆகிற கரண்ட் IE அண்ட் அந்த ஹோல்ஸ் மூவ் ஆகிறதுனால ஜென்ரேட் ஆகிற கரண்ட் தான் IH. ஓகேவா? ஸோ கரண்ட் டோட்டல் கரண்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு current due to electron flow plus current due to hole movement. So net current வந்து whole current plus electron current. So இது வந்து I T கூப்பிடலாம். I total current is equal to current due to electron flow வந்து IE plus current due to hole movement IH. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? So for intrinsic semiconductors, number of free electrons is equal to number of holes. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ரெண்டுமே மூவ் ஆகிறதுனால இந்த கேஸில் கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் டோட்டல் கரண்ட் வந்து எலக்ட்ரான் கரண்ட் ப்ளஸ் ஹோல் கரண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பாண்ட் பிரேக்கிங் மோட தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் இந்த கேஸில் சைமல்டேனியஸாக பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது எலக்ட்ரான் அண்ட் ஹோல் ரீகாம்பினேஷனும் சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன எழுதலாம்னா simultaneous process of electron hole recombination
recombination takes place. அதாவது என்ன சொல்ல வரோம்னா, இப்போ இங்க சிலிக்கன் பாண்ட் முன்னாடி ஏர்லியராக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குது, இங்கே வந்து ஒரு ஹோல் இருக்குது, அண்ட் இந்த இன்னொரு எலக்ட்ரான் வந்து இங்கே எங்கேயாச்சும் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஸோ எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன் என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரான் வந்து பேசிக்கலி இந்த ஹோலுக்குள்ளே வந்துடும், இந்த ஹோலோட கம்பைன் ஆயிரும், அண்ட் இந்த சிலிக்கன் பாண்ட் வந்து திருப்பியும் ஃபார்ம் ஆயிரும், சிலிக்கன் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். இந்த எலக்ட்ரான் இது இன்னொரு எலக்ட்ரான், இந்த பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ எலக்ட்ரான் ஹோல் recombination இதுதான், எலக்ட்ரான் ஹோல் வந்து கம்பைன் ஆகும். ஸோ simultaneous process of electron hole recombination takes place. ஸோ at equilibrium என்ன ஆகும்னா, at equilibrium state rate of bond breaking equal to rate of recombination. ஓகேவா? ஸோ ஒரு given amount of டைமில் எத்தனை பாண்ட்ஸ் பிரேக் ஆகுதோ அதே அமௌண்ட் ஆஃப் டைமில் அதே நம்பர் ஆஃப் பேர்ஸ் வந்து ரீகம்பைன் ஆயிரும். ஸோ ஈக்குலிபிரியமில் இந்த ஃபினாமினன் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் இதை இப்படி கூட சொல்லிக்கலாம், ரேட் ஆஃப் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ், அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஸோ ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இது வந்து நடக்கும் ஃபார் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட் 0 Kelvin டெம்பரேச்சர். ஸோ at 0 Kelvin ஒரு அடி திருப்பி எழுதிக்கிறேன். At 0 Kelvin temperature, material behaves as insulator. அதாவது டெம்பரேச்சர் அப்சல்யூட் 0 Kelvin இருக்கும்போது செமிகண்டக்டரே ஒரு இன்சுலேட்டர் தான் பிஹேவ் ஆகும். டெஃபினேஷனே அது என்ன, நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண தானே பாண்ட்ஸ் வந்து பிரேக் ஆகும். ஸோ அதனால தான் மெட்டீரியல் வந்து செமிகண்டக்டர் பிஹேவியர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்சல்யூட் 0 Kelvin வந்து மெட்டீரியல் பிஹேவியர்ஸ் இன்சுலேட்டர் தான். ஸோ கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இருக்காது. As temperature greater than 0 Kelvin or as temperature increases from 0 Kelvin, material shows semiconducting behavior. ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் இருக்குது. மெயின் பாயிண்ட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸில் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட்டட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸில் மெயினாக இதுதான். அண்ட் இன்னொரு வேளை இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் ஜஸ்ட் அந்த பியூர் எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கும். நம்ம எக்ஸ்டர்னலாக வேறு எந்த ஏஜென்ட்டுமே வந்து இம்ப்யூரிட்டி வேறு எந்த ஏஜென்ட்டுமே நம்ம இதில் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் பியூர் எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கும் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். ஸோ அதுவும் ஒரு டெஃபினேஷன் தான். ஸோ நம்ம ஸ்லைட்ஸ் ஒரு வாட்டி பார்ப்போம். ஈக்குலிபிரியம் ரேட் ஆஃப் ஜெனரேஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ரீகாம்பினேஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். சார்ஜ் கேரியர்ஸ் வந்து இந்த கேஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ரெண்டுமே. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கு. அண்ட்
as temperature greater than 0 Kelvin semiconducting அதாவது வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்ட் வந்து எலக்ட்ரான்ஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் டோப்பிங் அப்படின்னா என்னென்னு. ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டோப்பிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ வாங்க அதை பார்ப்போம். ஸோ டோப்பிங் ஸோ ஒரு சிலிக்கன் கிறிஸ்டல் போன எக்ஸாம்பிளில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஒரு சிலிக்கன் கிறிஸ்டல் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சிலிக்கன் ஓகேவா. ஸோ எல்லா சிலிக்கனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சிலிக்கன் கிறிஸ்டல். ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸில் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் வந்து வெறும் அந்த பியூர் எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கும். எந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட், எந்த எக்ஸ்டர்னல் இம்பியூரிட்டியும் இருக்காது, வேறு எந்த எலிமெண்ட்டுமே இருக்காது. ஸோ இந்த கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா வெறும் சிலிக்கான் மட்டும்தான் இருக்கும். ஒன்லி சிலிக்கான். ஸோ அதனால தான் இது வந்து நம்ம இன்ட்ரின்சிக் அப்படின்னு கூப்பிட்றோம். இன்ட்ரின்சிக். ஸோ இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் ஒருவேளை நம்ம எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு எலிமெண்ட், எக்ஸ்டர்னல் இம்பியூரிட்டி இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் நம்ம எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் ஒரு இம்பியூரிட்டி வந்து ஆட் பண்ணுறோம்னா இந்த இம்பியூரிட்டி பேர் வந்து டோபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டோபண்ட். எக்ஸ்டர்னலாக எந்த இம்பியூரிட்டியை இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் ஆட் பண்ணுறோமோ அந்த இம்பியூரிட்டி பேர் டோபண்ட்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ப்ராசஸ் பேர் தான் டோப்பிங். அண்ட் இப்போ வந்து இந்த செமிகண்டக்டரோட பேர் வந்து டோப்டு செமிகண்டக்டர். அண்ட் டோபண்ட் வந்து அந்த எந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் நம்ம ஆட் பண்ணுறோமோ அது பேர் தான் டோபண்ட். ஓகேவா. ஸோ ஏன் டோப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா, டோப்பிங் இன்க்ரீசஸ் conductivity of semiconductor. ஓகேவா. ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து நம்ம அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதோட கண்டக்டிவிட்டி வந்து அவ்வளோ ஹை கிடையாது. ஸோ நமக்கு கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்டர்னலாக இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணும்போது கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து டோப்பிங்கோட மெயின் எய்ம், டு இன்க்ரீஸ் த கண்டக்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். ஓகேவா. ஸோ டோப்பிங்க்கு வந்து இன்னொரு ஒரு நெசசரி கண்டிஷன் இருக்குது. அதாவது size of dopant should be approximately equal to size of semiconductor atoms. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, இந்த எக்ஸ்டர்னலாக நம்ம எந்த இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறோமோ அதோட சைஸும் இந்த எக்ஸ்டர்னல் இம்பியூரிட்டியோட சைஸும் இந்த செமிகண்டக்டிங் ஆட்டமோட சைஸும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கணும். பேசிக்கலி இந்த சிலிக்கனோட சைஸும் இந்த எக்ஸ்டர்னல் இம்பியூரிட்டி ஆட்டம்ஸோட சைஸும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த டோப்பிங் ப்ராசஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து இந்த லைனில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டோப்பன்ஸ் தான் என்னென்னு புரிஞ்சுக்கிறதுனால இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் டோப்பன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டோப்பன்ஸ் இருக்குது. 2 types of dopants. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா pentavalent dopant. ஸோ பென்டாவாலண்ட்னா என்ன, வேலன்சி வந்து 5. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுக்கெலாம் வந்து வேலன்சி 5,
வேலன்சி 5னா வந்து உங்களுக்கு வந்து நைட்ரஜன் ஃபேமிலியில் வரும் இல்லையா? ஸோ பீரியாடிக் டேபிளில் படிச்சிருப்பீங்க. நைட்ரஜன் ஃபேமிலியில் அந்த நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். ஸோ இதுதானே குரூப் 5 எலிமெண்ட்ஸ் ஆர் பேசிக்கலி நைட்ரஜன் ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வேலன்சி வந்து 5 + 5 வேலன்சி. ஸோ பென்டாவலன்ட் டோபன்ஸ்னால் இதோட வேலன்சி வந்து 5 இருக்கும். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பென்டாவலன்ட் டோபன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி. ஸோ இதுதான் வந்து பென்டாவலன்ட் டோபன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா ட்ரைவேலன்ட் டோபன். ஸோ ட்ரைவேலன்ட் பேர்லேயே இருக்குல்ல, வேலன்சி வந்து என்ன? ட்ரைனா 3. ஸோ +3 வேலன்சியோட குரூப் வந்து எழுதிங்கன்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்ட் தாலியம். கரெக்டாக? ஸோ இது வந்து குரூப் 3 எலிமெண்ட்ஸ். ஸோ குரூப் 3 எலிமெண்ட்ஸ்க்கு வேலன்சி +3 வேலன்சி அண்ட் இதுதான் வந்து எலிமெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ட்ரைவேலன்ட் டோபன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போரான், அலுமினியம் அண்ட் இண்டியம். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரைவேலன்ட் டோபன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பென்டாவலன்ட் டோபன் யூஸ் பண்ணோன்னா பென்டாவலன்ட் டோபன் பென்டாவலன்ட் டோபன் யூஸ் பண்ணும்போது நம்ம செமிகண்டக்டரை வந்து நம்ம என் டைப் செமிகண்டக்டர்னு கூப்பிடுவோம். என் டைப் செமிகண்டக்டர். அதே மாதிரி ட்ரைவேலன்ட் டோபன் யூஸ் பண்ணும்போது நம்மளோட செமிகண்டக்டர், அதாவது அந்த டோப்டு செமிகண்டக்டர் இருக்குல்ல, அந்த டோப்டு செமிகண்டக்டரோட பேர் வந்து பி டைப் செமிகண்டக்டர். ஸோ இந்த என் டைப் அண்ட் பி டைப் செமிகண்டக்டர்ஸ் தான் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். அதாவது டோப்டு செமிகண்டக்டர்ஸ் தான் பேசிக்கலி எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னலாக இம்பியூரிட்டி இருக்கும்போது செமிகண்டக்டர் வந்து எக்ஸ்ட்ரின்சிக், இம்பியூரிட்டியே இல்லாத போது, அதாவது பியூர் எலிமெண்ட் இருக்கும்போது செமிகண்டக்டரை நம்ம இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் இதுதான் இருக்குது. ஸோ இப்போ என் டைப் செமிகண்டக்டரும் பி டைப் செமிகண்டக்டரும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து நம்ம என் டைப் செமிகண்டக்டர் பற்றி பார்ப்போம். ஸோ என் டைப் செமிகண்டக்டர்னா பென்டாவலன்ட் டோபன். கரெக்ட் தானே? இப்போ தானே பார்த்துருக்கோம். என் டைப் செமிகண்டக்டர்னா பென்டாவலன்ட் டோபன். அண்ட் பென்டாவலன்ட் டோபன்ஸ்னால் ஃபாஸ்பரஸாக இருக்கலாம், ஆர்சனிக்காக இருக்கலாம், ஆர் ஆன்டிமனியாக இருக்கலாம். ஸோ இந்த கேஸில் நம்ம ஃபாஸ்பரஸ் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஃபாஸ்பரஸ் தான் நம்ம பென்டாவலன்ட் டோபன். அதுதான் நம்ம இந்த என் டைப் செமிகண்டக்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபாஸ்பரஸோட வேலன்சி வந்து 5, அதாவது ஃபாஸ்பரஸ்க்கு வந்து 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபாஸ்பரஸை தான் நம்ம இந்த கேஸில் இம்பியூரிட்டியாக யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபாஸ்பரஸை தான் நம்ம வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் ஆட் பண்ண போகிறோம், அதாவது டோப் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபாஸ்பரஸ் வந்து ஆட் பண்ணும்போது நம்ம கிறிஸ்டல் வந்து எப்படி இருக்கோன்னா, இதுதான் கிறிஸ்டலில் இருக்கிற சிலிக்கன் ஆட்டம்ஸ். சரி, ஓகேவா? அண்ட் இங்கே வந்து நம்ம ஃபாஸ்பரஸ் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபாஸ்பரஸ் வந்து இவ்வளோ 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல. ஸோ இதால் 5 பாண்ட்ஸ் பேசிக்கலி ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த சிலிக்கனோட ஒரு பாண்டு, இங்கே இருக்கிற மேலே இருக்கிற சிலிக்கன் ஆட்டமோட ஒரு பாண்ட், இங்கே இருக்கிற சிலிக்கன் ஆட்டமோட ஒரு பாண்ட், அண்ட் இந்த சிலிக்கன் ஆட்டமோட இன்னொரு பாண்ட். ஸோ பேசிக்கலி இந்த சிலிக்கன் ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணும், இந்த ஃபாஸ்பரஸோட ஒரு எலக்ட்ரான் இங்கே ஷேர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பாண்ட்லேயுமே வந்து
ஃபாஸ்பரஸ் வந்து 4 எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணும். இந்த எலக்ட்ரான் 2 பாண்ட் அண்ட் இந்த எலக்ட்ரான் 2 பாண்ட். ஓகேவா? ஸோ பட் ஃபாஸ்பரஸ் வந்து 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே வந்து 4 எலக்ட்ரான்ஸ் தான் ஷேர் ஆயிருக்கு. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக தானே இருக்குது. இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ. ஸோ இந்த 4 எலக்ட்ரான்ஸ் பேசிக்கலி இந்த 4 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டட். இந்த பேர் அண்ட் இந்த பேர் வந்து பாண்டட் எலக்ட்ரான்ஸ். இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான். ஃபாஸ்பரஸ்க்கு வந்து 5 எலக்ட்ரான்ஸ். பேசிக்கலி இந்த எலக்ட்ரான் அண்ட் இந்த எலக்ட்ரான் வந்து ஃபாஸ்பரஸோடதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எலக்ட்ரான் கூட ஆஃப்கோர்ஸ். ஓகே, பட் இந்த 4 எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கன் ஆட்டம்ஸோட பாண்டாக இருக்குது. பட் இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து அந்த 5வது எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ டு மூவ் த்ரூ அவுட் த கிறிஸ்டல் லாட்டிஸ். ஸோ இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து கண்டக்ட் பண்ணணும். இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டில் தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரானால கண்டக்டிவிட்டி ஆஃப் த செமிகண்டக்டர் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அதாவது கண்டக்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ எலக்ட்ரானால. ஸோ என்-டைப் செமிகண்டக்டரில் பேசிக்கலி இதுதான் சுச்சுவேஷன். ஸோ இந்த ஃபாஸ்பரஸ் வந்து எசென்ஷியலாக என்ன பண்ணுதுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷனுக்கு வந்து டொனேட் பண்ணுது அப்படி நம்ம சொல்லலாம்ல. ஸோ இந்த என்-டைப் பென்டாவலன்ட் டோபண்ட்டை வந்து நம்ம வந்து டோனர் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம டோனர் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து டொனேட்ஸ் 1 எலக்ட்ரான் ஃபார் கண்டக்ஷன். ஃபாஸ்பரஸ்க்கு 5 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. பட் அதோட 4 எலக்ட்ரான்ஸ் வந்து சிலிக்கனோட பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் தான் கண்டக்ஷனுக்கு ஃப்ரீயாக இருக்குது இந்த எலக்ட்ரான். ஸோ இட் டொனேட்ஸ் 1 எலக்ட்ரான் ஃபார் கண்டக்ஷன். ஸோ அதை வந்து டோனர் இம்பியூரிட்டின்னு சொல்லுவோம். இந்த ஃபாஸ்பரஸ் வந்து அந்த பென்டாவலன்ட் டோபண்ட் வந்து டோனர் இம்பியூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து 2 ப்ராசஸ்னால ஜென்ரேட் ஆகுது. ஒன்று வந்து டோப்பிங்னால இந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கிடைக்குதுல்ல. ஸோ அதனால நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். அண்ட் இன்னொன்று வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம இன்டர்ன்சிக் செமிகண்டக்டர்ஸில் பார்த்த கேஸ் தான் தெர்மல் ஜெனரேஷன். அதாவது நம்ம டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ண இந்த சிலிக்கன் ஃபாஸ்பரஸ் பாண்ட்ஸாக இருக்கட்டும் ஆர் சிலிக்கன் பாண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த பாண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்ட் விட்டு வெளியே வந்துடும், ஃப்ரீயாக இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து தெர்மல் ஜென்ரேஷன் சொல்லுவோம். ஸோ தெர்மல் ஜென்ரேஷனாலையும் எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட் ஆகும், டோப்பிங்னால எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ 2 ஃபினாமினால எலக்ட்ரான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். பட் ஹோல்ஸ் அதே சமயத்தில் ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராசஸ்ல தான் ஜென்ரேட் ஆகுது. அது வந்து தெர்மல் ஜென்ரேஷன் மட்டும்தான். ஸோ தெர்மல் ஜென்ரேஷனில் ஒரு எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து வேணும்னா ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆகும்ல. ஸோ அதனால மட்டும்தானே நம்மளுக்கு ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. டோப்பிங்னால எந்த ஹோலுமே கிரியேட் ஆகலை. ஸோ ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது வந்து ஒரே ஒரு ஃபினாமினா தான், அது வந்து தெர்மல் ஜென்ரேஷன். ஸோ இதனால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிக் என்-டைப் செமிகண்டக்டரில் n-type semiconductor number of electrons is very much greater than number of holes. இது வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து டோப்பிங்னாலையும் நம்மளுக்கு கிடைக்குது, தெர்மல் ஜென்ரேஷனாலையும் கிடைக்குது. பட் ஹோல்ஸ் வந்து தெர்மல் ஜென்ரேஷன் மட்டும்தான் ஹோல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து எசென்ஷியலி கம்மியாக தான் இருக்கும் எலக்ட்ரான்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் வெரி மச் கிரேட்டர் தான் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். இதுதான் வந்து n-type செமிகண்டக்டரோட மேஜர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லலாம்னா எலக்ட்ரான்ஸ் இதை வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ மேஜராக கண்டக்ஷன் வந்து எலக்ட்ரான்ஸ்னால தான் வந்து
n டைப் செமிகண்டக்டரில் நடக்கும். ஸோ ஹோல்ஸ்னாலையும் வந்து கண்டக்ஷன் நடக்கும். பட் ஹோல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது கண்டக்ஷன். ஸோ ஹோல்ஸ் வந்து நம்ம மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னு கூப்பிடுவோம். மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். So n-type semiconductor, number of electrons is very much greater than number of holes, and electrons வந்து majority of charge carriers, holes வந்து minority charge carriers. So இதுதான் வந்து n-type semiconductorோட detailed discussion. So slides ஒரு வாட்டி பார்ப்போம். So slideஸ்ல வந்து n-type semiconductor is obtained when dopant is pentavalent, அதாவது phosphorus or arsenic antimony அதெல்லாம். phosphorus வந்து +5 வேலன்சி 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 4 எலக்ட்ரான்ஸ் வந்து சிலிக்கன் நைபர்ஸோட பாண்டாக இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான், அதாவது கண்டக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபிஃப்த் எலக்ட்ரான் ஆஃப் ஈச் phosphorus கேன் ஈஸிலி பி அயனைஸ், அதாவது ஈஸிலியாக வந்து அது கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகி ஃப்ரீ டு மூவ் ஆகும். லேட்டஸ்ட்டில் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ pentavalent impurity basically donates 1 extra electron for conduction. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து அது கண்டக்ஷனுக்கு டொனேட் பண்ணுறதுனால அதை வந்து டோனர் இம்பியூரிட்டி அப்படின்னு கூப்பிடுறோம். அண்ட் இந்த கேஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து டோப்பிங் அண்ட் தெர்மல் ஜென்ரேஷனால 2 ஃபெனாமினால எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட் ஆகுது. பட் ஹோல்ஸ் வந்து வெறும் தெர்மல் எஃபெக்ட்ஸ்னால மட்டும்தான் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த கேஸில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் அண்ட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸ். ஹோல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த கேஸில். ஸோ இதுதான் வந்து simplified diagram of n-type semiconductor. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ்க்கு வந்து 1 2 3 4 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சிலிக்கனோட பாண்டடாக இருக்குது. இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ அன்பாண்டட் எலக்ட்ரான். ஸோ இந்த ஒன் அன்பாண்டட் எலக்ட்ரான் தான் ஃப்ரீ டு மூவ் த்ரூ த லேட்டிஸ். ஸோ இதுதான் வந்து கண்டக்ஷன் எலக்ட்ரான். ஸோ இந்த டோப்பிங் ஃபினாமினால n-type செமிகண்டக்டர் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தான் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இந்த கேஸில். ஏன்னா டோனர் இம்பியூரிட்டி வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸ்ட்ராவாக டொனேட் ஆகுது. பட் ஹோல்ஸ் வந்து வெறும் தெர்மல் ஜென்ரேஷனால தான் கிரியேட் ஆகுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து எசென்ஷியலி கிரேட்டர் தான் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ஸோ இதுதான் வந்து n-type செமிகண்டக்டரோட டிஸ்கஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம p-type செமிகண்டக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ p-type செமிகண்டக்டர்ஸ் வந்து obtained when dopant is trivalent. ஸோ பேசிக்கலி நம்ம ட்ரைவேலண்ட் டோப்பன்ட் யூஸ் பண்ணும்போது p-type செமிகண்டக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். முன்னாடியே பார்த்துருந்தோம்ல, ட்ரைவேலண்ட் டோப்பன்ட் p-type செமிகண்டக்டர்ஸ். ஸோ ட்ரைவேலண்ட் டோப்பன்னா பேசிக்கலி +3 வேலன்ஸ் இருக்கும். ஸோ குரூப் 3 எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போரான், அலுமினியம், கேலியம் இதெல்லாம் தான் குரூப் 3 எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து அலுமினியம் வந்து யூஸ் பண்ணுறோம் ட்ரைவேலண்ட் டோப்பன்ட். ஸோ அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் வேலன்ஸ் வந்து +3 கரெக்டாக. ஸோ பேசிக்கலி +3னா 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதாவது அவுட்டர்மோஸ்ட் ஷெல் அலுமினியம் வந்து 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த p-type இந்த அலுமினியம் +3 தான் வந்து நம்ம இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் ஆட் பண்ண போகிறோம். இந்த அலுமினியம் தான் வந்து நம்மளோட இம்பியூரிட்டி இந்த கேஸ். ஓகேயா, அலுமினியம் +3 ஆட் பண்ண மாட்டோம். சரி, அலுமினியம் தான் ஆட் பண்ணுவோம். அலுமினியமுக்கு வந்து வேலன்ஸ் ஷெல்லில் 3 எலக்ட்ரான்ஸ். ஓகேயா, ஸோ இது ஜஸ்ட் வேலன்சிக்கு தான், இது ஒரு அயன்லாம் கிடையாது, ஜஸ்ட் வேலன்சிக்கு தான் நம்ம இம்பியூரிட்டி. ஸோ இதுதான் நம்ம இந்த கேஸில் இம்பியூரிட்டி. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம செமிகண்டக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம வரையாது. ஸோ இதுதான் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட சீக்வென்ஸ் கிறிஸ்டல். இந்த 4 சிலிக்கன் ஆட்டம்ஸை நம்ம வரைகிறோம். ஸோ இந்த எல்லா கேஸ்லையுமே வந்து ஜஸ்ட் நான் இந்த 4 ஆட்டம்ஸ் அண்ட் இந்த 1 இம்பியூரிட்டி ஆட்டமை தான் நான் வரைகிறேன். பட் ஆக்சுவலாக சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் சிலிக்கன் ஆட்டம்ஸ், அண்ட் அதுக்கு ப்ரொபோஷனலாக நம்பர் ஆஃப் இம்பியூரிட்டி ஆட்டம்ஸும் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம 4 சிலிக்கன் ஆட்டம்ஸ் அண்ட் நம்ம ஆட் பண்ணுற டோப்பன்ட் இங்கே இருக்குது அலுமினியம். ஓகேவா, ஸோ அலுமினியமுக்கு வந்து வேலன்ஸ் ஷெல்லில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதால் 3 சிலிக்கன் ஆட்டம்ஸோட பாண்ட் பண்ண முடியும். சரி, இந்த சிலிக்கன் ஆட்டம் அண்ட் இந்த சிலிக்கன் ஆட்டம் அண்ட் இந்த சிலிக்கன் ஆட்டமோட பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா, அண்ட் அதே மாதிரி இந்த பாண்டில் 2 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஷேர்ட் பை செவரல் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த பேரில் லெட்ஸ் இந்த எலக்ட்ரான் வந்து அலுமினியமோட எலக்ட்ரான், அண்ட் இந்த எலக்ட்ரான் அலுமினியமோடது, அண்ட் இந்த எலக்ட்ரானும் அலுமினியமோடது அப்படின்னு வச்சுக்கோங்க. பேசிக்கலி அலுமினியமுக்கு வந்து வேலன்ஸில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்ல. ஸோ அந்த எலக்ட்ரானில் இது ஒன்று,
இந்த எலக்ட்ரான் ஒன்று அண்ட் இந்த எலக்ட்ரான் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ அலுமினியம்க்கு வந்து 4வது எலக்ட்ரான் வந்து இல்லை. ஸோ பட் சிலிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கனுக்கு வந்து இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரானுக்கு வந்து இன்னொரு எலக்ட்ரான் வந்து அலுமினியமால் ஆஃபர் பண்ணவே முடியல. அதாவது இந்த இடத்துல பாண்டே ஃபார்ம் ஆகலை. ஸோ பேசிக்கலி ஒரு இமேஜினரியாக இங்கே ஒரு பாண்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் இங்கே ஒரு பாண்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பாண்டில் வந்து ஜஸ்ட் இந்த 1 எலக்ட்ரான் ஆஃப் சிலிக்கான் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த இன்னொரு எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்கவே இருக்காது. ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரானே கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4th பாண்ட் இருக்குல்ல, இந்த 4th பாண்ட் வந்து ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும். இன்னொரு எலக்ட்ரான் வந்து இருக்காது. பேசிக்கலி அந்த இடத்துல ஒரு வேகன்சி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹோல். ஸோ இங்கே இங்கே இன்னொரு சிலிக்கன் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சிலிக்கன் ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த சிலிக்கனுக்கும் இந்த சிலிக்கனுக்கும் ஆஸ் யூஷுவல் பாண்டிங் இருக்கும்ல. ஸோ இந்த இடத்துல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல, ஷேர்ட் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது சிலிக்கன் பாண்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே நீங்கள் மூவ் ஆகலாம். ஸோ இந்த வேகன்சி வந்து ஃபில் ஆகுது. இந்த அலுமினியம் சிலிக்கன் பாண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வேறொரு இடத்துலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்ட்லேருந்து பிரேக் ஆகி ஃபில் ஆகலாம். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து மூவ் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு ஹோல் கிரியேட் ஆகும்ல. சின்ஸ் இந்த இடத்துல ஒரு வேகன்சி இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி வேறு இன்னொரு இடத்துலேருந்து சிலிக்கன் பாண்ட்லேருந்து இன்னொரு சிலிக்கன் பாண்ட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கேருந்து இந்த ஹோலை வந்து இந்த ஹோலில் வந்து ரீகம்பைன் பண்ண ட்ரை பண்ணும். பட் அந்த கேஸில் வந்து இந்த இடத்துல இன்னொரு ஹோல் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பி டைப் செமிகண்டக்டர்ஸில் ஹோல்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ பேசிக்கலி இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அக்செப்டர் இம்பியூரிட்டி. இந்த அலுமினியம் வந்து ஒரு அக்செப்டர் இம்பியூரிட்டி. ட்ரைவாலண்ட் டோப் ஒரு அக்செப்டர் இம்பியூரிட்டி. ஏன்னா ஹோல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த அக்செப்ட் பண்ணுறதுனால இந்த கண்டக்டரில் வந்து கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஹோல்ஸ்னால கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து பி டைப் செமி கண்டக்டரில் மெயின் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எதனால ஜென்ரேட் ஆகுது? எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே ஒரு ஃபினாமினா தான் ஜென்ரேட் ஆகுது. அது வந்து தெர்மல் ஜெனரேஷன் ஜஸ்ட் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் பாண்ட்ஸ் வந்து பிரேக் ஆகும். ஸோ பாண்ட்ஸ் வந்து பிரேக் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீலி மூவ் த்ரூ த லேட்டிஸ். ஸோ அது வந்து அவைலபிள் ஃபார் கண்டக்ஷன். ஸோ அதுதான் வந்து தெர்மல் ஜெனரேஷன். பட் இந்த கேஸில் ஹோல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஃபினாமினால ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 2 ஃபினாமினால. ஒன்று வந்து ஆஸ் யூஷுவல் தெர்மல் ஜெனரேஷன். இன்னொன்று வந்து இந்த அலுமினியம் வந்து டோப் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்குது. ஸோ ட்ரைவாலண்ட் டோப்பிங்னு எழுதிக்கலாம். டோப்பிங். ஸோ ஹோல்ஸ் வந்து 2 ப்ராசஸ்னால நம்மளுக்கு கிடைக்குது. எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே ஒரு ப்ராசஸ்னால தான் கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து ஆப்வியஸ்லி இந்த கேஸில் அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் NH வெரி மச் கிரேட்டர் தென் NE. நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த கேஸில் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸாக இருக்கும். Majority charge carriers வந்து holes. Minority charge carriers வந்து electrons. Minority charge carriers வந்து electrons. ஸோ இதுதான் பி டைப் செமிகண்டக்டரோட மெயின் டிஸ்கஷன். அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன் ஆல் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் ஆர் இப்போ வரைக்கும் நம்ம படித்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் வந்து என்ன பி டைப் அண்ட் என் டைப் தானே. ஸோ இன் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் neutrality is always maintained. Neutrality is always
maintain ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செமிகண்டக்டர் டோப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ட்ரின்சிக்காக தான் இருக்கும். இன்ட்ரின்சிக்காக இருக்கும்போது இந்த செமிகண்டக்டர் லிஸ்ட்டில் ஜஸ்ட்டு சிலிக்கன் ஆட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து ஒரு ஆட்டம் வந்து நியூட்ரல் தானே. ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து நியூட்ரல். நம்ம ஆட் பண்ணுற இம்பியூரிட்டி வந்து இது ட்ரைவேலண்ட்டாக இருக்கலாம் ஒரு பென்டாவேலண்ட்டாக இருக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணுற இம்பியூரிட்டியும் வந்து ஒரு ஆட்டம் தானே. இதர் வந்து பென்டாவேலண்ட் கேஸில் இது வந்து ஒரு ஃபாஸ்பரஸாக இருக்காங்க, ஒரு ட்ரைவேலண்ட் கேஸில் இது வந்து ஒரு போரான் ஒரு அலுமினியமாக இருக்கலாம். இந்த ஆட் பண்ணுற ஆட்டம்ஸும் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் தானே. ஸோ 2 நியூட்ரல் குவான்டிட்டிஸ் கம்பைன் ஆகும்போது எசென்ஷியலி நமக்கு கிடைக்கும் ப்ராடக்ட்டும் நியூட்ரல் தானே. ஸோ அதனால எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் நம்ம டோப் பண்ணும்போது கூட நியூட்ரலிட்டி வந்து எப்பயுமே மெயின்டைன். எப்பயுமே வந்து அந்த ஓவரால் அந்த செமிகண்டக்டர் வந்து நியூட்ரல் தான், அதோட நெட் சார்ஜ் வந்து 0. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் இன்னொரு சின்ன ஃபார்முலா இருக்குது இந்த இடத்துல. 2 கேஸ்லையும் அப்ளை பண்ணலாம், பி டைப் அண்ட் என் டைப். ஸோ இந்த ஃபார்முலா வந்து என்ன பார்த்தீங்கன்னா NH into NE is equal to NI square. ஓகேவா? NH வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், NE நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், NI வந்து முன்னாடியே பார்த்துருந்தோம், இன்ட்ரின்சிக் சார்ஜ் கேரியர் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் பி டைப் செமிகண்டக்டரோட ஓவரால் டிஸ்கஷன். ஸோ ஸ்லைட்ஸ் ஒரு வாட்டி பார்த்துருவோம். அலுமினியம் மேக்ஸ் 3 covalent bonds with silicon atoms, but the 4th bond is incomplete. அதாவது 4வது பாண்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. சிலிக்கனுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது, பட் அலுமினியமால எந்த எலக்ட்ரானும் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானும் ஆஃபர் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல பேசிக்கலி ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி நீங்கள் அதை வந்து யோசிக்கலாம். ஸோ அந்த ஹோலை வந்து வேறு சிலிக்கன் பாண்ட்ஸ்லேருந்து இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஹோலை ஆக்குபை பண்ணும். ஸோ எலக்ட்ரானை வந்து அந்த ஹோலை ஆக்குபை பண்ணும்போது எலக்ட்ரான் எந்த இடத்துலேருந்து மூவ் ஆகுதோ அந்த இடத்துலையும் ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும், பேசிக்கலி ஹோல்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஹோல்ஸ்னால நமக்கு ஒரு கரண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பி டைப் செமிகண்டக்டர் நடக்கிற மெயின் ஃபார்முலா. அண்ட் ஒரு ட்ரைவேலண்ட் ஆட்டம் ஆட் பண்ணும்போது ஒரு ஹோல் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம 10 ஆட்டம்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு 10 ஹோல் எஃபெக்டிவாக கிடைக்கும். ஸோ இந்த ஹோல்ஸ்லாம் வந்து அவைலபிள் ஃபார் கண்டக்ஷன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இஸ் டியூ டு போத் ட்ரைவேலண்ட் ஒர்க்கிங். அதாவது ஹோல்ஸ் வந்து 2 ஃபினாமினால கிடைக்குது, அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஜஸ்ட் தெர்மல் ஜென்ரேஷனால தான் கிடைக்குது. ஸோ இந்த கேஸில் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளிஃபைட் டயக்ராம். இதுதான் வந்து நம்ம இம்பியூரிட்டி, அதாவது அலுமினியம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 பாண்ட்ஸ் வந்து அதால் சிலிக்கன் ஆட்டம்ஸோட ஃபார்ம் பண்ண முடியுது, அண்ட் 4th பாண்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோலை தான் வந்து மீதி சிலிக்கன் பாண்ட்ஸ்லேயும் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஹோலை ஆக்குபை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிரியேஷன் ஆஃப் ஹோல்ஸ்னால ஒரு கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பி டைப் செமிகண்டக்டர் வந்து பி டைப் செமிகண்டக்டரில் இதுதான் வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுதான் டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் இருக்குது.